சகோதர சகோதரியில இந்த கால வேளையில் தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். வழக்கம் போல் நம்முடைய மலைமாத ஆலயத்தில் சிறப்பு சிலுவை பாதையாக இன்று நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆண்டவருடைய பாடுகளை நாம் கல்வாரி மலையிலே அனுபவிப்பது போல மலைமாதா இந்த திருத்தலத்திலே மலை மீது ஏறி அந்த பாடுகளை உண்மையாகவே அனுபவித்து ஜெபிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு தந்தை அருட்தந்தை வி செல்வராஜ் மேட்டுப்பட்டி பங்கு தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு நான் வரவேற்கின்றேன். அதேபோல நம்முடைய உதவி பங்கு தந்தையர்கள் சிறப்பாக நம்மோடு வந்திருக்கின்றார்கள். தந்தையர்களை நான் அன்போடு நான் வரவேற்கின்றேன். அதோடு இந்த சிலுவை பாதை சிந்தனை குழுவினரை ஒவ்வொரு ஆண்டும் 3 வாரங்கள் பாதையெல்லாம் சரி செய்து தகுந்த தயாரிப்பு செய்து இந்த நாளை முழுமையாக ஒப்பு கொடுக்க இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சிலுவை பாதையின் சிந்தனை குழுவினர் ஒவ்வொருவரையும் சிறப்பான முறையில் அன்போடு நான் வணங்கி வாழ்த்துகின்றேன். இறை மக்கள் பல ஊர்களிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். சிறப்பாக மேட்டுப்பட்டி மற்றும் வெளி ஊர்களிலிருந்து இந்த ஆண்டு பாண்டிச்சேரியிலிருந்தும் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலிருந்தும் அதேபோல கும்பகோணம் மறை மாவட்டத்திலிருந்தும் இறை மக்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அதேபோல நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து பங்கு இறை மக்களையும் மலைமாதா தாயின் சார்பாக உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். இந்த சிலுவை பாதையில் 3 முக்கியமான விஷயம். கூட்டமாக நம்ம போகிறோம். போகிற வழியில் யார் பேசலாம், பேசாமையும் போகலாம். நம்ம பேசுகிறதுனால மற்றவங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கக்கூடாது. 2வது, இது ஒரு முழுமையான ஒரு பரித்தியாகம். தவக்காலத்தில் நாம் செய்கின்ற ஒரு தவ முயற்சி. அதனால் நம்ம இன்னைக்கு தான் பேசிட்டே ஆகணும்லாம் கிடையாது. அதனால் போகிற பாதையில் யாரோடையும் பேசாமல் ஒரு பக்தி முறையில் நம்முடைய குழுவினர் ஜெபிக்கின்ற பொழுதும் பதில் ஜெபம் சொல்லுகின்ற பொழுதும் அனைவரும் வாய் திறந்து பக்தியோடு ஜெபிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பிறருக்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது. அதுதான். 2வது, இந்த மலைமாதா திருத்தலத்தினுடைய ஒரு சிறப்பே கீழிருந்து மேலே நடந்து போகின்ற பொழுது நமக்கு தேவையான முக்கியமான வேண்டுதல் எல்லாம் வேண்டுதல்ல. இந்த கை வலிக்குது, இந்த தலை வலிக்குது, இதை குணப்படுத்தணுங்கிறது இல்லை. பல ஆண்டுகளாக நம்ம ஜெபித்து கிடைக்காத வரங்கள் மலைமாதா நமக்கு கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த பாடுகளை நாம் பக்தியோடு ஜெபித்து கொண்டே நம்முடைய வேண்டுதலையும் ஒப்பு கொடுத்து சென்றோம் என்றால் நாம் இன்று மாலைக்குள்ளாகவே நம்முடைய வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதனால் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெப நேரத்தில் பேச மாட்டீங்க, பராக்க பார்க்க மாட்டீங்க. அதனால் பக்தியோடும் ஒரு நம்பிக்கையோடும் நம்முடைய வேண்டுதலும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடும் ஒவ்வொருவரும் சிறப்பான முறையில் இந்த நாளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நமக்காக உணவு தயாரிக்கின்றவர்கள், உணவு பொருட்களை கொடுத்தவர்கள், உதவி செய்தவர்கள் அனைவரையும் இந்த நாளில் இந்த சிலுவை பாதை நேரத்தில் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்காகவும் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து சிறப்பான முறையில் பக்தியோடு ஜெபிக்க மீண்டும் அனைவரையும்
இருகரங்கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி. யூபிலி ஆண்டு 2025 தவக்காலத்தின் 3வது ஞாயிறான இன்று கல்வாரி காட்சிகளை தியானிப்பதன் வழியாக அன்னையோடு பயணிக்க பரிகார பவனியில் பாவ மன்னிப்பு பெற்று முழுமையாக நம் மனமாற்றம் பெற இந்த இடம் தேடி வந்திருக்கக்கூடிய நம் அனைவரையும் வரவேற்று நம்மை வழிநடத்தி செல்ல இருக்கின்ற திருத்தல அதிபர் தந்தை அவர்களுக்கு தவக்கால சிந்தனை குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தவக்கால சிந்தனை குழுவினர் 24ஆம் ஆண்டாக இந்த ஆண்டு இந்த சிலுவை பாதை முயற்சிக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். தொடர்ந்து இந்த சிலுவை பாதையில் பயணித்து நம் இயேசுவின் அருளையும் திருச்சிலுவையின் மகிமையை பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது சிலுவை பாதையின் மகிமையை பற்றி மேட்டுப்பட்டி உதவி பங்கு தந்தை அவர்கள் நமக்கு விளக்கம் அளிப்பார்கள். ஸ்பெயின் நாட்டு வாலிபர் ஒருவர் தமது 18 வயதிலே புகேடோ என்னும் இடத்திலே கிறிஸ்தவ பள்ளிகளின் சகோதரர்களின் குறுமடத்தில் சேர்ந்தார். ஒழுங்கு, பிரமாணிக்கம், உத்தமத்தனம், தூய அன்பு ஆகிய புண்ணியங்கள் வழியாக அவர் இயேசுவுக்கு தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார். இந்த வீரமுள்ள அர்ப்பணிப்புக்கு பிறகு அவர் நோயுற்று படுக்கையிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 1927ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அவர் புனிதராக இறந்தார். நோவிஸ்களின் தலைவர் இவர். விண்ணகத்திலிருந்து செய்திகள் பெற தனிவரம் பெற்ற ஆன்மா என்று கூறினார். இந்த இயற்கைக்கு மேற்பட்ட உண்மைகளை இவரது பாவ சங்கீர்த்தனம் கேட்ட குருக்களும் இறையியல் அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டனர். அவரது மடத்து தலைவர் சிலுவை பாதை செய்வோருக்கு நமது ஆண்டவர் அருளிய வாக்குறுதிகளை எழுதி வைக்குமாறு பணித்தார். அவைகள்: முதலாவது, சிலுவை பாதை செய்யும் போது விசுவாசத்துடன் என்னை கேட்பதெல்லாம் நான் கொடுப்பேன். இரண்டாவது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிலுவை பாதை செய்பவர்களுக்கு நித்திய வாழ்வை வாக்களிக்கின்றேன். மூன்றாவது, அவர்களது வாழ்வில் எவ்விடத்திலும் அவர்களை தொடர்ந்து சிறப்பாக மரண வேளையில் அவர்களுக்கு உதவுவேன். நான்காவது, வயல்வெளிகளில் உள்ள புற்களின் இலைகளை காட்டிலும் கடலில் உள்ள மணல் மணிகளை காட்டிலும் அதிகமாக அவர்கள் பாவங்கள் செய்திருந்த போதிலும் சிலுவை பாதையில் அவை அனைத்தும் துடைக்கப்படும் என்றார். ஐந்தாவது, அடிக்கடி சிலுவை பாதை செய்பவர்கள் விண்ணகத்தில் சிறப்பான மகிமையை அடைவார்கள். ஆறாவது, அவர்கள் உத்தரிக்கின்ற ஸ்தலத்திற்கு செல்லும்படி நேரிட்டால் அவர்களது மரணத்திற்கு பிறகு வரும் முதல் செவ்வாய் அல்லது வெள்ளி அன்று அவர்களை அங்கிருந்து மீட்பேன். ஆசிர் உலகில் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை பின்தொடரும். எட்டாவது, மரண வேளையில் சாத்தான் அவர்களை சோதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அவனிடமிருந்து அவனது வல்லமை அனைத்தையும் பறித்து கொண்டு எனது கரங்களில் அவர்கள் அமைதியாக இளைப்பாற அருள் புரிவேன். ஒன்பதாவது, இதை அவர்கள் உண்மையான அன்போடு செய்தால் அவர்கள் ஒவ்வொருவரையும் உயிருள்ள நற்கருணை பாத்திரமாக்கி அதில் என் அருளை பொழிந்து மகிழ்வேன். பத்தாவது, அடிக்கடி சிலுவை பாதை செய்பவர்கள் மேல்
எனது கண்களை பதிப்பேன். அவர்களை பாதுகாக்க எனது கரங்கள் எப்போதும் விரிந்தே இருக்கும். 11வது, அடிக்கடி சிலுவை பாதை செய்து என்னை மகிமைப்படுத்துகிறவர்களோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருப்பது போல் எப்போதும் நெருங்கி இருப்பேன். 12வது, அவர்கள் ஒருபோதும் என்னை விட்டு பிரியவிட முடியாது, ஏனெனில் இனி சாவான பாவம் செய்யாதபடி அவர்கள் மீது எனது அருளை பொழிவேன். 13வது, மரண வேளையில் அவர்கள் அங்கிருந்து அவருடைய அருகில் இருந்து ஆறுதல் அளித்து நாங்கள் இணைந்து விண்ணகம் செல்வோம். சிலுவை பாதை ஜெபித்து என்னை மகிமைப்படுத்தும் அனைவருக்கும் மரணம் இனிமையாக இருக்கும். 14வது, எனது ஆன்மா அவர்களை பாதுகாக்கும் கேடயமாயிருக்கும். அவர்கள் என்னை கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு உதவுவேன் என்று அதில் எழுதியிருந்தார். திருச்சிலுவை பாதை மகிமை பற்றி அறிந்து கொண்ட நாம் இந்த சிலுவை பாதையிலே உடல் ஒருத்தலோடு பரிகார பவனியில் பயணிக்க இருக்கின்றோம். அன்னையோடு பயணிக்க நமக்காக இறை அருளையும் ஆசிரியரையும் பெற்று நமக்காக ஜெபிக்க பங்கு தந்தை மேட்டுப்பட்டி பங்கு தந்தை அவர்கள். ஒன்றும் இல்லாமலே நின்று என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் பாதம் சமர்ப்பிக்கிறேன். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் பாதம் சமர்ப்பிக்கின்றேன். ஆமாண்டவரே, எங்கள் அன்பு செய்வதற்கு உங்களுக்கு பிடித்தமானது ஒரு காரியம் கூட சில சமயத்தில் இல்லாம போயிருது. நாங்கள் குறைகளோடு வாழ்கிற மக்கள், பலவீனங்களோடு வாழ்கிற பிள்ளைகள், பாவத்தோடு உமக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் கூட அற்ப இச்சையான இன்பத்திற்காக அந்த பாவத்தை செய்தவர்கள். அன்றைக்கு யூதர்கள் தான் உன்னை அறியாமல் தெரியாமல் அடித்தார்கள், உதைத்தார்கள். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் நீர் உயிருள்ள தெய்வம் என்று அறிந்தும் கூட எங்க பாவங்களால உங்களை காயப்படுத்துறோம், கண்ணீர் வடிக்க வைக்கிறோம், வேதனைப்படுத்துறோம், அவமானப்படுத்துறோம்ப்பா. இப்படி உமக்கு எதிராக பாவம் செஞ்சாலும் கூட, குறைகள் உள்ளவர்களா இருந்தாலும் கூட, எங்களை நேசிக்கிற அன்பு தெய்வம், பேரன்பு, என்றைக்கு எங்கள் மீது வைத்திருக்கிற அன்புல குறையிறதே இல்லப்பா உங்க அன்பு. நாங்க தான் குறைவான அன்புள்ளவர்கள். உங்க நெஞ்சோடு நாங்க பாவம் செஞ்சாலும் கூட மனவருந்தி அப்பான்னு வர்றப்ப அந்த ஊதாரி தந்தையை போல ஓடி வந்து உங்க மார்போடு அரவணைக்கிற இரக்கமுள்ள தெய்வம் அப்பா. அந்த அன்புனாலதான் விண்ணகத்திலிருந்து எங்களுக்காக இறங்கி வந்தீங்க. எங்க பாவத்தை சுமந்து தீர்த்தீங்கப்பா, உயிரை கொடுத்தீங்க, ரத்தத்தை சிந்தினீங்க. அந்த பாடுபட்ட எங்களுக்காக எங்களது முன்னாடி இருந்த மக்களுக்காக, இனி பிறக்க போகிற மக்கள், இந்த மனித குலம் எல்லாருக்கும் ஜீவன் கொடுப்பதற்காக, இரட்சணியம் கொடுப்பதற்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்ட தெய்வம் அப்பா.
அந்த பாடுகளைத்தான் இன்றைக்கு எங்க மேட்டுப்பட்டி சமூகம் இன்னும் இந்த தாயினுடைய மாதாவினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கிற பல பங்கிலிருந்து பல இடங்களிலிருந்து வந்திருக்கிற எல்லா மக்களும் ஒரு தாயின், அந்த தாயின் பிள்ளைகளா, அந்த தாய் எங்களுக்காக உமோடு இணைந்து வேதனைப்பட்ட தாய், அந்த தாயோடு இணைந்து உங்க பாடுகளை நாங்க கடுமையான வெயிலாக இருந்தாலும் கூட இதே மாதிரி இதை விட அதிகமா நீங்க வேதனைப்பட்டு இருக்கிறீங்க. உங்க பாடுகள் நாங்க எல்லாரும் தியானிக்க கூடி இருக்கிறப்போ ஒரு தாயின் பிள்ளைகள், அந்த மாதாமலையின் தாயின் பிள்ளைகளா, ஆண்டவரே உமது சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டு வருகிற, ஜெபித்துக் கொண்டு வருகிற எங்க ஆத்தும கண்களாலே அந்த பாடுகளை பார்த்து கொண்டு வருகிற இந்த சிலுவை பாதை ஜெப நேரத்தில் இந்த ஜெபத்திற்கு எந்த தடைகள் இருந்தாலும் அதை எல்லாம் எடுத்துருங்கப்பா. ஆண்டவர் இந்த சிலுவை பாதை செய்கிற தடுக்கிற எல்லா அசுத்த சக்திகளையும் உம்மோடு ஒன்றிக்க, உம்மோடு இணைந்து உமது பாடுகளை தியானிப்பதற்கு எது தடைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் உங்க நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம் சாமி. ஆண்டவரே உம்மோடு இணைந்து ஜெபிக்கிற, உம்மை பார்த்து உம்மோடு பேசுகிற அந்த ஜெப ஆவியை எல்லோர் மீது ஊற்றலும் சாமி. அந்த அக்கினி ஆவி, உம்மோடு ஒன்றிக்கிற ஆவி, உம்மோடு நீர் பேசுகிறதை கேட்கிற ஆவி, நாங்கள் பேசுகிற அந்த எங்க ஜெபத்தையும் என் அப்பா கேட்கிறார் என்ற ஆழமான விசுவாச ஆவியை, நம்பிக்கை ஆவியை எங்கள் எல்லோருக்கும் தாரும் அப்பா. அவநம்பிக்கை ஆவியை எடுத்துரு சாமி. ஏதோ ஒரு ஜாலியாக, ஏதோ ஒரு சேலஞ்சாக நம்ம ஏறுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலையோடு யார் வந்திருந்தாலும் அதை எல்லாம் எடுத்துருங்க சாமி. நான் செஞ்ச பாவத்துக்காக நான் அந்த இடத்துல இந்த சிலுவை பாதை செய்ய வந்திருக்கிறேன். நான் செஞ்ச பாவம், என் குடும்பம், என் முன்னோர்கள், எங்க பங்கு மக்கள் செய்கிற எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் பண்ண அப்பா இந்த சிலுவை பாதையில நாங்க பங்கெடுக்கிறப்பா. எங்க பாவங்களை எல்லாம் மன்னிங்க சுவாமி. பாவத்தோடு உங்க பாடுகளை நாங்க தியானிக்க முடியாது. எனவே பரிசுத்தமான சிந்தனை, பரிசுத்தமான பார்வை, பரிசுத்தமான இதயத்தோடு இந்த பரிசுத்தமான இந்த மாதா மலையிலே அந்த தாய் எங்களோட வர்றாங்க நம்புறோம். அந்த தாயோடு இணைந்து இந்த பரிசுத்தமான மலைக்கு நாங்கள் ஏறி செல்ல ஆண்டவரே தடைகளாக இருக்கிற எல்லா பாவங்கள், நாங்கள் செஞ்ச பாவத்திற்கு பரிகாரம் செய்கிறது சிலுவை பாதையிலே, இந்த சிலுவை பாதை செய்வதற்கு தடைகளாக இருக்கிற எல்லா பாவத்தையும் எம்முடைய விருது எடுத்துருங்க. அந்த இருதயத்திலிருந்து வழிந்தோடுகிற அந்த இரத்தமும் நீரும் எல்லா பாவ அழுக்குகளையும் கழுவட்டு சாமி. பரிசுத்த மகனாக, பரிசுத்த மகளாக இந்த சிலுவை பாதையில பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை, உங்க மன்னிப்பை, உங்க இரக்கத்தை, உங்க மனம் உருக்கத்தை எங்க எல்லாருக்கும் தந்து மாற்றுங்கப்பா. எங்களை பார்த்து மகனை, மகளை, என் பாடுகளை தியானிக்க வந்திருக்கிற என் பிள்ளைகளை, உன் பாவத்தை எல்லாம் என் ரத்தத்தினால கழுவிட்டேன், என் கூட சேர்ந்து வாணு ஒவ்வொருவரோடு பேசி உன் பாவத்தை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி எல்லாரையும் மன்னிச்சு ஆசீர்வதிங்கப்பா. மன்னிப்பின் ஆவியானவர் எங்களிடம் இருக்கிற பகைமை, வெறுப்பு, கசப்பு, பழிவாங்குற எண்ணம், வைராக்கியம், கோபம், தன்னலம் என்ற எல்லா பாவ ஆவிகளை எல்லாம் எரித்து ஆண்டவரே உமது இரக்கத்தின் ஆவியாலே, அருளின் ஆவியாலே, ஆசீர்வாதத்தின் அந்த ஆவியாலே எங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க, இரக்கம் காட்டுங்க, மன்னிங்க. நாங்க இந்த சிலுவை பாதையில ஏறும் பொழுது எங்களுக்கு பலமாக இருசாமி. நீங்க முடியாட்டி கூட எந்திரிச்சு அந்த கல்வாரி மலை உச்சிக்கு போய் எங்களுக்காக உயிரையே கொடுத்தீங்களப்பா. எனவே உமது பாடுகளை தியானிக்கிற நேரத்தில் எங்களுக்கு உடல் பலத்தை கொடுங்க, மன பலத்தை கொடுங்க, ஆன்மீக பலத்தை கொடுங்க. உங்க அற்புத பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்களை எல்லோரையும் ஆட்கொள்ளணும். அந்த பிரசன்னத்தோடு இந்த ஜெபம், இந்த திருச்சிலுவை பாதையை செய்யக்கூடிய அந்த உணர்வை கொடுங்க, ஆசையை கொடுங்க, ஏக்கத்தை கொடுங்க. எங்கள் அன்பு மலை மாதாவே, எங்களுக்காக இயேசப்பாவோடு சேர்ந்து வேதனைப்பட்ட தாயே, இன்றைக்கு தாம் பிள்ளைகளுக்காக விண்ணகத்திலே மன்றாடி கொண்டிருக்கிற அந்த தாயான நீ இந்த மலையில வாழ்கிறீங்கப்பா, வாழ்கிற தாயம்மா. அதனாலதான் நாங்க நம்பிக்கையோடு சிறப்பா உங்க பிரசன்னத்தை இந்த மலையில உணர்கிறோம். இங்க வந்திருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து என் பிள்ளைகளுடைய பாவத்தை போக்கி, என் பிள்ளைகளுடைய எல்லா
பாவ பழக்கங்களை நீக்குவதற்கான சக்தியை கொடுத்து என் பிள்ளைகள் எந்த வேண்டுதலோடு இந்த மலை என் மாதா என்னுடைய மலைக்கு வந்திருக்கிறார்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி என் பிள்ளைகளுக்கு மனம் திரும்பிய நல்ல மகளா வாழ்வதற்கு வேண்டிய சக்தியை கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. இந்த சிலுவை பாதை வழியா, திருப்பலி வழியா, இந்த பக்தி பயிற்சி வழியான்னு பரிந்து பேசிக்கொண்டே இருங்கம்மா. புனிதர்களே பரிந்து பேசுங்க அப்பா. அந்த ஜபத்தை எல்லாம் உங்க பாதத்துல சமர்ப்பணமாக்குகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் இரே. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாளர் புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரியே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் மனமிறங்கி நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம் எல்லோரையும் நிறைவான ஆசீர்வாதமான அன்பு வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். திவ்ய இயேசுவே, எங்கள் நேசத்துக்குரிய இரட்சகரே, இதோ அடியோர்கள் எங்களுக்காகவும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்களுக்காகவும் உமது திவ்ய இரக்கத்தை கேட்டு மன்றாடும்படி தாழ்ச்சி வணக்கத்துடனே உமது திருப்பாதத்திலே விழுந்து கிடக்கின்றோம். உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்க போகின்ற அடியோர்கள் எல்லோருக்கும் அளவில்லா பேறு பலன்களை தந்தருளும் சுவாமி. அழுகை பிரலாபத்திற்குரிய திருச்சிலுவையின் பாதையை அனுசரிக்கையில் நாங்கள் முழுவதும் மனம் திரும்பி மெய்யான துக்க மனஸ்தாபப்பட்டு இவ்வுலகத்தின் துன்பம், சோதனை, அவமானங்களை மகிழ்வுடனே ஏற்றுக்கொள்ளும்படி அனுக்கிரகம் செய்தருளும். திவ்ய மாதாவே, புனித மரியே, சிலுவையின் பாதையிலே எங்களுக்கு முந்தி நடந்ததினால் அதை எங்களுக்கு காட்டி படிப்பித்தவள் நீரே. பக்தியுள்ள இந்த முயற்சியை அனுசரிக்கும் இந்நேரத்தில் பரிசுத்தாவியார் எங்கள் இருதயத்தில் வருவிக்கும் நல்ல மனஸ்தாபத்தையும் தேவ சிநேகத்தின் பற்றுதலையும் திருத்துவரான இறைவன் தமக்கு செய்யப்பட்ட நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளும்படி நீரே மன்றாட வேண்டும் என்று உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.
அருமையானவர்களே, மேலே செல்லும் பொழுது இடதுபுறமாக வழிவிட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையர் தான் எடுத்துக்கிட்டு நண்பர்கள் வருவார்கள். ஆகவே இடதுபுறமாக வழிவிட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதர் மரணத்திற்கு தீர்விடப்படுகின்றார். பிளாத்து விதித்த இந்த அநியாயமான மரண தீர்வுக்கு இயல்பாயுப்பட்டதினாலே திவ்ய கர்த்தத்தில் விளங்கின ஆச்சரியமான பொறுமை சிரவணத்தை தியானிப்போமாக. ஆனால் அவருக்கு மரண தீர்வை இட்டது பிராப்த மாத்திரமல்ல, இவ்விடத்தில் இருக்கிற நாமும் சகல பாவிகளும் அவரை கொலைப்படுத்த வேண்டி நம்முடைய பாவங்களாலே வலுப்படுத்தினோம் என்பதை நன்றாக யோசித்து அறிய கடவோம். நம்முடைய அக்கிரமங்கள் தான் அவருடைய மரண தீர்வைக்கு காரணமாயின. ஆகையால் மெய்யான துக்கத்தோடு பிரலாபித்தழுது அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பொருட்களையே அவரை நோக்கி மன்றாடுவோமாக. திவ்ய கர்த்தாவே, மாசில்லாத இயேசுவே, எங்கள் பாவதோஷ அக்கிரமமே உம்மை மரண தீர்வைக்கு உட்படுத்தினவரினாலே நாங்கள் மனநொந்து மிகுந்த மனஸ்தாபப்பட்டு எங்கள் பாவங்களை எல்லாம் அருவறுத்து விட்டு எங்கள் பிரலாபத்தினாலும் தபத்தினாலும் உம்முடைய இரக்கத்துக்கும் பொருத்தலுக்கும் பாத்திரவான்களாகும்படிக்கு அனுக்கிரகம் செய்தரும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை விளையாடையும் திண்மையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாறையிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம், எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளை ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுளே. ஆமென். நம் உறவு பிரியாது.
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம் திவ்ய தேவனை ஆராதித்து வணங்கி மொக்க நன்றி என்ற தோத்திரம் அடைகிறோம். இயேசுநாதருடைய தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். நம்முடைய திவ்ய போதகருமாய் பரமகுருவுமாய் இருக்கிற இயேசுநாதர் கசைகள் முதலிய ஆயுதங்களினாலே அடியும் காயம் பட்டு நொறுங்கி இரத்தக்கரை பிடித்த தமது திருத்தோளின் பேரில் தம்முடைய நிர்பந்தமுள்ள சாவின் பயங்கரமான எத்தனமாகிய சிலுவையை எம்மாத்திரம் பிரியத்தோடும் மதுர குணத்தோடும் சுமந்து கொண்டார் என்று யோசிப்போமாக. நமக்கு வருகிற அக்கினை கஸ்தி துன்பங்களை மிகுந்த பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு தமது சிலுவையாகிய அவற்றை நாம் சுமக்கத்தக்க விதத்தை நம்முடைய திவ்ய கர்த்தர் இப்படியாய் நமக்கு படிப்பிக்க சித்தமானார். ஜெபம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றேன் என்று மொழிந்த இறைவா, பிறருக்கு அடிமைகளாக உழைத்து உழைத்து ஓடாய் போய் மரணித்த அனைத்து உழைப்பாளிகளின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஜெபிக்கின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளையாதையும் தீமையிலிருந்து எங்களை காத்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம் திவ்ய தேவனை ஆராதித்து வணங்கி மொக்க நன்றி இந்த தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதர் சுவாமி முதல் முறையாக தரையில் குப்புற விழுகிறார். இயேசு கிறிஸ்துநாதர் கபாலமலையின் வழியில் மிகுந்த வருத்தத்தோடு நடந்து போகிறது. யோசிப்போமாக. அவர் பூங்காவனத்தில் இரத்த வியர்வை வியர்த்த போதும், சாட்டை கசைவாள்களினாலே அடிபட்ட போதும், முன்முடி தரிக்கப்பட்ட போதும், தமது திருரத்தத்தை மிகுதியாய் சிந்தினதினாலே மெத்த பலவீனம் வளர்ந்ததை பற்றி தமது சிலுவையின் பாரத்தை தாங்க மாட்டாமல் குப்புற விழுகிறார். உடனே தம்மை நிஷ்டூர சேவகர்கள் தூசணித்து அடித்ததாலும் அவர் எவ்வளவும் கோபிக்காமல் மறுபடி எழுந்து சிலுவை சுமக்க திருவுளமாகிறார். இப்படி நம்முடைய பாதாக்கிரமங்களை பரிகரிக்கவும் யாதொரு பாவத்தில் விழுகிற நிற்பாக்கியம் நமக்கு நேரிட்ட பின்பு
உடனே தகுந்த தவசினால் எழுந்திருக்க வேண்டும் என்று காண்பிக்கவும் கிருபை செய்தருளினார். ஜெபம். முதல் முறை விழுந்து எழுந்த இயேசுவே, குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கும்போது கருவில் கலைந்து போகும் பச்சிளம் குழந்தைகள், தானாகவே குழந்தை வேண்டாம் என்று அழைக்கப்படும் குழந்தைகள், இறந்து பிறக்கும் குழந்தைகள் என அத்தனை ஆன்மாக்களுக்காகவும் நித்திய இளைப்பாற்றி அளித்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுக்கு இருப்பதாக. எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம், எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். ஆமென். சுவாமி பாடுபட்டு நான்காம் தரம் ஆராதித்து வணங்கி மற்ற நன்றி எங்கள் தோற்றமடைகிறோம். சுவாமி தமது தாயாரை சந்திக்கின்றார். தேவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தம்முடைய திரிய தாயாரை மாத்திரம் கொடிய பூரணமான வேலையில் காண்கிறதினாலும் தேவமாக தம்முடைய இயேசுக்குமாரன் இல்லை அந்த மக்களால் சூழலும் நம்பிக்கவும் தூசணிக்கவும் பட்டு தேவ சேவகர் படைகளால் மாபங்கமாக திரைக்களத்திற்கு நடத்தி கொண்டு போகிறபோது இருவரும் கஸ்தி வியாபாரம் எல்லாத்திரம் என்று யோசிப்போமாக நிற்பந்தங்களை பார்த்து நிறப்பமுள்ள மாதாவிலும் 1000 அம்புகளினால் உணர்வப்பட்டு துக்க சாகரத்தில் அமிழ்ந்தால் போலாயிற்று. தம்முடைய பிரிய குமாரனை தொலைப்பாடகருடைய கையில் நின்று விடுவித்து மீட்க மகாதையாய் இருந்தார். ஆனால் நமது ரட்சணியம் இப்படி நிறைவேற வேண்டும் என்று அறிந்து தம்முடைய திவ்ய திருக்குமாருடைய பலியோடு கூட தனது அன்பையும் பலியாக ஒப்புக் கொடுத்து அவருடைய சகல கத்தி துன்பவாதிகளுக்கும் பங்காளியாக
தன் சாவுக்கே அஞ்சாமல் அவரை கடைசி பரியந்தம் பின் செல்கின்றார். ஜெபம். அம்மா என்ற வார்த்தைக்கு உணர்ச்சியும் உயிரும் அதிகம். உலகின் தாயாக இருக்கும் அன்னை மரியா சில குழந்தைகள் தங்கள் தாயை இழந்து துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். மரியே, அம்மா அவர்களின் தாயாக நீ துணையாயிருக்கவும் மறைத்த அனைத்து தாய்மார்களின் முற்று இலைப்பாற்றிற்காகவும் உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை முது பெயர் தூயில் என போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உள்ளவராயும் தீமையிலிருந்து எங்களை காத்தலும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முரணே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உடைய திருவள்ளுவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. சமாதானத்தில் எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னால்தானே இந்த காயங்கள். பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம் இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்ற தோத்திரம் அடைகிறோம். அதே நின்றார கிருஷ்ண பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்து இயேசுநாதற்கு சிறேனே ஊரானாகிய சிமியோன் உதவி செய்கிறார். எங்கள் திவ்ய ஆசிரியராகிய இயேசுவே, பாடுகளின் பாத்திரத்திலே அதிக கசப்பாய் இருந்த எல்லாவற்றையும் தேவரில் தாமே உட்கொண்டு அதிலே கொஞ்சம் மாத்திரம் எங்களுக்கு மீறி வைக்க கிருபை செய்தீரே. தேவரீர் உம்முடைய பாடுகளின் பாத்திரத்திலே எங்களுக்கு நியமித்த சொற்பமான பங்கு எங்களுக்கு வேண்டாம் என்று நாங்களே எங்களுக்கு சத்தாதிகளாய் தள்ளாமல் மனப்பற்றுதலாக அதை ஏற்றுக்கொண்டு தேவரின் நித்திய பேருந்த அரசியல் முத்தி பேறு பெற்றவர்களுக்கு திரும்பி தியாகை தந்தருகின்ற சொல்லிலடங்காத ஆனந்தத்துக்கும் அடியவர்கள் பங்காளிகளாகும்படி அனுக்கிரகம் செய்தரணும் சுவாமி. ஜெபம். இயேசுவே, துன்பத்தில் சீமோன் உனக்கு உதவியது போல அனாதைகளாக மரிக்கும் அனைவருக்கும் எங்களால் முடிந்த உதவி செய்து அவர்களின் நல்லடக்கத்திற்கு அவர்களின் ஆன்மாவை உம்மிடம் சேர்க்கும் இறை பணியை நாங்கள் செய்ய எங்களுக்கு துணை புரியும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருமண விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாடமாவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உள்ளாதையும் தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம், எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்களின் நரகத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. ஆமென். சுவாமி பாடுபட்டு 6ஆம் ஸ்தலம் ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்ற பக்தியுள்ள பெண் இயேசுநாதனுடைய திருமுகத்தை துளைக்கின்றார். அந்த பரிசுத்த பெண்மணிகள் திவ்ய கர்த்தரை தரிசிக்கத்தக்கதாக நிஷ்டூர சேவர்களுடைய பலன்களை உட்புகுந்ததினாலே காண்பித்த அதிசயமான தைரியத்தை ஆச்சரியத்தோடு யோசிப்போமாக. இயேசுநாதருடைய திருமுகம் உண்மையை தூசி வியர்வை இரத்தத்தினால் மிகவும் கரை பதிந்திருக்கிறதை அவள் கண்டு மெத்தவும் மனமிறங்கி அழுது பிரலாபிக்கின்றார். சகல புலிகளையும் ஆனந்தத்தினால் பரவசமாக்கிறதுமாய் சமரசுகள் தானே ஜோதி பிரகாசத்தை முன்பு பார்க்கக்கூடாமல் தங்களுடைய இயற்கைகளினாலே தங்களை மறைத்துக் கொள்ளும்படியால் அவர்களுக்கு பிரமிப்பை வருவிக்கிறதுமாய் இருக்கிற இந்த திருமுகம் இப்படி வேறுற்றுவாய் இருக்கிறதென்றே சலித்து தேவசேகத்தின் மிகுதியினாலே ஒன்றுக்கும் பயப்படாமல் இயேசுநாதருடைய திருப்பாவத்தை அண்டி வணக்கத்துடைய அவருடைய திருமுகத்தை துளைக்கின்றார். உடனே அந்த திருமுகத்தின் மகிழ்வுள்ள சாயம் அதை துளைத்த துண்டிலே பதிந்ததினால் அவருடைய விசுவாசத்திற்கு பலனாயிற்று. ஜெபம். இயேசுவின் முகச்சாயலை பெற்ற வெரோனிகாவை போன்று எங்கள் குடும்பங்களில் பலர் மறித்திருந்தாலும் சிலர் எங்கள் நினைவுகளை விட்டு நீங்காமல் இருப்பார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமண விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து தள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் நிறைந்து இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம், எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளை ஆன்மா
ஆன்மாக்கள் இறைவனிடத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாரக்கிறது. ஆமென். ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்று தோத்திரம் பண்ணுகிறோம். என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். இயேசுநாதர் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகின்றார். அவதரித்த தேவனாகிய இயேசுநாதர் மறுபடி இழைத்து களத்து விழுகிறதை யோசித்து பலியாக போகிற அந்த திவ்ய கர்த்தர் தம்முடைய பலியின் பயங்கரமுள்ள எத்தனமாகிய பாரமான சிலுவை மரத்தின் கீழே சோர்ந்து கிடைக்கிறதையும் தம்மை குறைப்படுத்த போகின்ற நிஷ்டூர சேவகர்களாலே மறுபடி கொடூரமாய் அடிப்படுகிறதையும் விசாரிப்போமாக. வணக்கத்திற்குரிய இரட்சகர் தமது பேரில் வைத்த அளவில்லாத பட்சத்துக்கு அத்தாட்சி காண்பிக்கத்தக்கதாக இப்படி இரண்டாம் முறை தரையிலே விழ சித்தமானார். ஏனெனில் நாம் அடிக்கடி பற்பல குற்றங்களில் விழுந்தாலும் தைரியமற்ற அவநம்பிக்கை பெறாமல் தம்முடைய தயவை நம்பிக்கொண்டு மறுபடி உறுதியான பிரதிக்கினையோரை எழுந்திருக்க வேண்டும் என்றும் சகல துன்ப சோதனைகளில் அகப்பட்டிருந்தாலும் மனதிடனை கைவிடலாகாது என்றும் பரகதியின் வழி முள்ளும் முரடும் நிறைந்ததாய் இருக்கின்றதென்றும் பரலோக மகிமை பிரதாபத்தை அடையத்தக்கதாக செம்பன் உலகில் சுத்தமாகிறதைப் போலே உபத்திரவத்தின் வழியாய் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று அவிதமாய் நமக்கு படிப்பிக்க திருவுளமானார். ஜெபம். இயேசுவே, அநியாயமாக கொல்லப்படும் உயிர்கள், ஆணவ கொலைகள், ஜாதிய படுகொலை, மத போதகர்கள், இன படுகொலை, போர் போன்ற சமூக விரோதிகளால் அப்பாவித்தனமாக கொல்லப்படும் ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாயும் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முரணே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம், எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, தேவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இருளுடைய இடத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாரக்கிறது. ஆமென். ஒரு பெரும் கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களின்
ஏசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் சரம் திவ்ய தேசியை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோற்றமடைகிறோம். என்ற சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்து இயேசுநாதர் தம்மை பின் சென்று வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இவ்விடத்தில் நம்முடைய திவ்ய இரட்சகருடைய நிகரில்லாத அடையாளத்தின் இறக்கத்தை பார்த்து ஆச்சரியப்பட கடவோம். பிரலாபத்திற்குரிய அவருடைய கஸ்தி உபத்திரவங்களைக் கண்டு அழுது புலம்புகிற புண்ணிய வழிகளுடைய யாகல பிரலாபத்தின் பேரில் மனம் இறங்கி தாமே அனுபவிக்கிற நோக்காடுகளை மறந்தார்கள். அவைகளினாலே நமக்கு வருகிற பயங்கரமான ஆக்கினைகளை தபசினாலே நிவர்த்தி பண்ண வேண்டும் என்று படிப்பித் தருளினார். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் மறக்க முடியாத திடீர் மரணங்கள் உண்டு, ஏற்றுக்கொள்ள முடியாத மரணங்களும் உண்டு. உன் திருவுள்ளப்படி அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அருள் தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இதில் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளையாடாயும் எங்களை ரட்சிக்கலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முரணே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, தாயினாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம், எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இரண்டகத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென். ரெண்டு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நரகத்திலே விழும் இருந்த பாவிகளுடைய நித்திய கேட்டையும் நம்முடைய இடைவிடாத பாவ அக்கிரமங்களையும் நினைத்து விசனப்படுகிறார். அவர் இன்னும் அனுபவிக்க போகிற சகல நிர்பந்தங்களை விட அந்த தூரமான நினைவு அவருடைய இரக்கமுள்ள இதயத்தை கஷ்டப்படுத்தி வாதிக்கிறது. அதை பற்றி அவருடைய திரு ஆத்மம் துக்க சாகரத்தில் அமிழ்த்தினதினாலே அவர் பலனற்று தாங்கி களைத்து பூங்காவனத்திலே மரண அவஸ்தைப்பட்டது போல இங்கேயும் மயந்து தரையில் குப்புற விழுகிறார். ஜெபம். லட்சிய பயணத்தில் இருக்கும் மனிதர்கள், இராணுவ வீரர்கள், போராளிகள், முயன்று தோல்வியை தழுவியவர்கள், கப்பல் பயணம், விமான பயணம், பேருந்து பயணம் இவற்றால் ஏற்பட்ட அநியாய விபத்துகளால் அப்பாவி மக்கள் உயிரிழந்து இருக்கிறார்கள். ஆண்டவரே, மரித்த இந்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அளித்தரலும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயர் என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முரணே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே,
முறை திருவற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம், எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இயக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுது. ஆமென். விஸ்வநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம் திவ்ய சேசுதேவி ஆராதித்து வணங்கும் மொக்க நன்றி என்ற தோத்திரம் அணிகிறோம். அது ஏனென்றால் சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய ஆடைகளை கடைகிறார்கள். எண்ணிக்கை இல்லாத மக்களுக்கு முன்பாக கொலைகாரர் இயேசுநாதருடைய திருவாடைகளை நிஷ்டூரத்தோடும் மானபங்கத்தோடும் கலைந்த போது நம்முடைய திவ்ய ரட்சகர் அனுபவித்த துக்கமும் வேதனையும் மாத்திரம் என்று யோசிப்போமாக. அவர் சர்வாங்கத்திலும் பட்ட காயங்களோடு அவருடைய ஆடைகள் ஒட்டி காய்ந்திருந்தபடியினாலே அவை உரியப்பட்ட போது அவருடைய காயங்கள் எல்லாம் திரும்பவும் திறந்து போக அவருடைய திருச்சதை எப்பக்கத்திலும் கிழிய இரத்தம் வெள்ளமாயோட கசைகள் முதலிய ஆயுதங்களாலே அடிபட்டதினாலே அவருக்குண்டான கொடூர வேதனைகளை எல்லாம் மறுபடி ஒருமுறைக்கு அனுபவித்தார் என்பதை மனிதருடைய அசிசியான சுகங்களையும் நிர்மாக்க கிரமங்களையும் முத்தளிக்கிறதற்கு ஆண்டவருடைய திரு சரீரத்தில் உண்டான கொடூர நோக்காளிகளை பார்த்து சகல பாவங்களையும் வெறுத்து விடாதிருக்கலாமோ? ஜெபம். ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே, தற்கொலை உமது திருவுளத்திற்கு எதிரான செயல் என்றாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தவறி எங்கள் குடும்பத்தில் அவமானத்தை ஏற்படுத்திவிட்டு தீக்குளித்தோ தூக்கிட்டோ விஷம் அருந்தியோ மேலிருந்து கீழே குதித்தோ தற்கொலை செய்து கொண்ட ஆன்மாக்களுக்கு நீர் இரக்கமும் கருணையும் காட்டி அவர்கள் மீது மனமிறங்கி நித்திய இறைப்பாட்டியை அருள் தரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை செய்வதற்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முரணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. முறை திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம், எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த
மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம் திவ்ய சேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் அடையோம். அச்சிஷ்ட பாரமான சிலையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்துட்டு இயேசுநாதரை சிலுவையில் அடைகிறார்கள். நம்முடைய திவ்ய ரட்சகராகிய இயேசுநாதர் சிலுவையிலே அறையப்படுகிறதற்காக இயல்பாய் கொலைகாரர்களுக்கு தம்மையே கையளித்து சிலுவை மரத்திலே தம்முடைய கைகால்களை நீட்டி விரித்துக் கொடுக்கிறதை யோசிப்போமாக. அவருடைய திருக்கையாலே கொடிய பாதகர் பெரும் இழப்பாணிகளை வைத்து சுத்துவராலே அடித்து துளைக்கிற போது அவர் அனுபவித்த வேதனை நிர்பந்தம் இவ்வளவு என்று சொல்லக்கூடுமோ? அப்போது அவருடைய திருச்சதை கிழிய எலும்புகளில் மூட்டுகள் பிசக நரம்புகள் தெரிக்க இரத்தத்தாரைகள் அறந்து போக உதிரம் வெள்ளமாயோட அவர் தவித்து அயர்ந்து மெத்த பலவீனப்பட்டதல்லாமலும் இத்துணை கடின கொடூர தாகத்தின் உபத்திரவத்தையும் அனுபவித்தார். ஜெபம். எங்களுக்காக காயப்பட்ட இயேசுவே, உடல் மற்றும் மனநோய்களினால் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். புற்றுநோய், இதய அடைப்பு, மூளைச்சாவு, எய்ட்ஸ் நோயினால் பாதிப்பு, விபத்துகளால் பாதிக்கப்பட்டு மரித்து போயிருக்கிற அனைத்து ஆன்மாக்களுடைய நித்திய இளைப்பாற்றிற்காக உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருமண விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முடனே, பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம்.
மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். சிறு தவறுலாம் செஞ்சுருப்பேன். இந்த ரைடு போகிறது ஜூம் போகிறது தான் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நஸ்க்கு பிடிச்சி அனுப்பி விட்டுறேன் நான் படிக்க சொல்லும் போயிருக்கு. கண்ட்ரோலே பண்ண முடியல. சுவாமி பாடுபட்ட பணியாம் திவ்ய ஆராதித்து வணங்குக்கு நன்றி என்று தோற்றவனே அச்சிஷ்ட பாவமான சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். சுவாமி சிலுவையிலே உயிர் விடுகிறார்.